இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இதே வசனத்தை நாம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் வாசிக்கும் போது All scripture is God breathed and is useful for training in righteousness என்று வாசிக்கிறோம். வேத வசனங்கள் தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். வேத வசனங்களும் தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை போதித்து நடத்துகிறது. வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்கிறோம். ஆதலால் நம் பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை கற்றுக் கொடுப்போம். அவர்களும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வார்கள். உலக அளவில் மிக சுவையும் மனமும் உள்ள ஸ்டார்பக்ஸ் காஃபி நம் எல்லோருக்கும் தெரியும். அங்கு 2018ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பிலடெல்பியாவிலே ஒரு சிறு இனக்கலவரம் நடந்தது. ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று 8000க்கும் அதிகமான ஸ்டார்பக்ஸ் கடைகளை பூட்டினார்கள். ஸ்டார்பக்ஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அங்கு பணிபுரிபவர்களுக்கும் ஒரு ட்ரெயினிங் கொடுப்பதற்காக தீர்மானித்தார்கள். அந்த 8000 கடைகளிலே பணிபுரிபவர்களையும் அந்த பார்ட்னர்ஸையும் சேர்த்து 1,75,000 பேர் வந்திருந்தார்கள். அதிலே ஸ்டார்பக்ஸில் பணிபுரிபவர்களுக்கும் அங்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆலோசனை கொடுத்தார்கள். வருகின்ற மக்களை இன பாகுபாடு இன்றி, ஆண் பெண் பாகுபாடு இன்றி, வயதின் பாகுபாடின்றி, மொழி பாகுபாடு இன்றி, குடும்ப பாகுபாடு இன்றி, படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடு இன்றி யாவரையும் வரவேற்கும் முறை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா வித்தியாசமான நபர்களையும் ஏற்றுக்கொள்வதை பற்றி கூறினார்கள். எந்த வாடிக்கையாளர்கள் வந்தாலும் குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ என்று கேட்டுவிட்டுதான் நீங்கள் ஆர்டர் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஒரு நாள் ட்ரெயினிங்கே பல ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவானது. அன்று எல்லா ஸ்டார்பக்ஸ் கடைகளும் மூடப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் நஷ்டமும் அடைந்தது. ஆனால் கற்றுக் கொடுத்தல் மிகவும் அவசியம். கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவர்களும் சரியானபடி கற்றுக்கொண்டு நன்றாக செயல்படுவார்கள் என்று நினைத்தார்கள். இதனால் அடுத்த நாளிலிருந்து எல்லா இடங்களிலும் எந்த பிரச்சனையுமின்றி ஸ்டார்பக்ஸ் மிகவும் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் இப்போது ஏறக்குறைய 33,000த்திற்கும் மேலான ஸ்டார்பக்ஸ் கடைகள் உள்ளது. எல்லா இடத்திலும் ஸ்டார்பக்ஸ் கடையை அடைத்து ஒரு நாள் கற்றுக் கொடுக்க ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் நஷ்டமானது. ஆனாலும் கற்றுக்கொண்ட பின் அதில் பணிபுரிபவர்கள் நன்றாக செயல்பட்டதால் அவர்கள் மூலமாக பல புதிய ஸ்டார்பக்ஸ் உருவாக வழி திறந்தது. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்ட பின் அதில் லாபமும் அதிகரித்தது. இதுபோல தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள நேரம் எடுப்போம். நமக்கு நீதியை படிப்பிக்கின்ற வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். எஸ்ராவை போல வேதத்தை கற்று அதில் தேறினவர்களாக மாறுவோம். தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வார்த்தைகளை நாமும் கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். அப்போது நாம் எப்படி மாறுவோம் என்று இதே வசனத்திலே நாம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போது நாம் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் மாறுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய சுவாசத்தினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்களை
எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் வார்த்தைகளை ஆவலோடு கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமுள்ள வேத வார்த்தைகளை கற்று தேறினவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.